அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாவிட்டால் திட்டமிட்டபடி வேலைநிறுத்தம் தொடரும் என போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன. ஊதிய உயர்வு, காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், ஒப்பந்த அடிப்படையில் பணி நியமனம் செய்வதை கைவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்தம் அறிவித்திருந்தன. இதனையடுத்து போக்குவரத்து தொழிற்சங்கங்களுடன் சமரசம் ஏற்படுத்த முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என தொழிலாளர் நலத்துறை அறிவித்தது. அதன்படி டிஎம்எஸ் வளாகத்தில் தொழிலாளர் நல இணை ஆணையர் தலைமையில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் சிஐடியு தலைவர் சவுந்தரராஜன், அண்ணா தொழிற்சங்க தலைவர் கமலக்கண்ணன் உள்ளிட்ட 24 சங்கங்களின் நிர்வாகிகள் பங்கேற்றனர். சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் உடன்பாடு எட்டப்படாததால் ஜனவரி 3ஆம் தேதி மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த பேச்சுவார்த்தை 3ஆம் தேதி என்று அறிவித்திருக்கிறார். 3ஆம் தேதி பகல் 3 மணிக்கு பேச்சுவார்த்தை இதே இடத்திலே நடைபெறும். அந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு ஏற்படக்கூடிய நிலைமையை பொறுத்து எங்களுடைய நிலைமை இருக்கும். இன்றைய நிலையில் எங்களுடைய பிரச்சனை தீராமல் போனால் 4ஆம் தேதிக்கு பிறகு வேலை நிறுத்தம் என்கிற எங்களுடைய நிலை தொடர்கிறது. வருகிற 30ஆம் தேதி, 29ஆம் தேதி, 30ஆம் தேதி, 2ஆம் தேதி ஆகிய 3 தேதிகளில் மாநிலம் முழுவதும் எல்லா முக்கியமான அனைத்து இடங்களிலும் எங்களுடைய ஊழியர்கள் ஆயிரக்கணக்கான பேர் குழுக்களாக பிரிந்து சென்று மக்களை சந்தித்து இந்த கோரிக்கையில் இருக்கிற நியாயத்தை எடுத்துச் சொல்ல போகிறோம். இதில் எடுக்கப்பட்டிருக்கிற முடிவு 3ஆம் தேதிக்குள் ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதாக அதிகாரி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். 3ஆம் தேதிக்குள் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு ஏற்படவில்லை என்றால் அதுக்கு அடுத்தது போல நாங்கள் அறிவித்திருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக தமிழகம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய வேலை நிறுத்தத்தை நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு தருணத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம்.